இதே போல் கீழே எழுதுனதெல்லாம் அறியக்கூடிய விஷயங்கள், அறிவு. மேலே இருக்கிறது கவர்ச்சி படம், ஆனால் அது இருக்க எழுத்துக்கள் அறிவு. அந்த அறிவு படத்தை பார்த்து கண்ணை மறைக்குது, இதுதான் சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் தயவு செஞ்சு அந்த எழுத்துக்களையும் மனப்பாடம் பண்ணுங்கள், சித்திரத்தில் மனப்பாடம் பண்ணுங்கள். இந்த கீழே இருக்க எழுத்து தான் அதில் வருது, வளைஞ்சி 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 வருது. 30 எழுத்தாக வந்தது, 40 எழுத்தாக முதல்ல வந்தது, அப்புறம் 30 எழுத்து ஆச்சு, 5 5 10 இந்த பக்கம் வரும், ஷேடோ மாதிரி திருப்பி அதே ரிப்பீட் ஆகிறதுனால மேலே பார்த்தீங்கன்னா 31 வரும். 3 விதமாக வரும் பாருங்கள், படத்தில் பாருங்கள் 31 வரும். அதனால் இதை நீங்கள் கரெக்டாக கவனிங்க. இந்த ஓங்காரத்தை நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக நான் உங்களுக்கு சொல்லும் பொழுது, அதாவது நூற்றை அடுத்து வரும் நூற்று ஓசை போல் அப்படின்னு சாமி ஒரு வரி கொடுப்பார். நூற்றை அடுத்து வரும் நூற்று ஓசை போல் அப்படின்வார். அது என்னதுன்னு நமக்கு புரியணும் இல்லைங்களா? இப்போது நூற்றை அடுத்து என்ன வருது? 99 முன்னாடி வர்றது, 98, 97, 96, 95, 94, 93, 92, 91, 90. இது கீழே வர்றது 89. நீங்கள் கவனித்து பாருங்கள். நூற்றை அடுத்து வரும் நூற்றோசை போல். அதாவது ஒரு ஞானிக்கிட்ட நம்ம நெருக்கமாக போக 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 பார்க்குறவங்களும் நம்மளை அந்த மாதிரி நினச்சிக்குவோம், சாமி சாமின்னு பேசின்னு இருக்காங்க. நம்ம அந்த ஒளி போல் ஒரு நிழல் தான் வந்து நிற்கிறோம். இப்போது 89 வரைக்கும் 10ல் வந்து நிற்கிங்க, 90ன்னும் பொழுது 100க்கு வந்துட்டீங்க. 100 வரல, ஆனால் 90, 91 பார்த்துங்க, கவனிச்சிங்க. அதான் நூற்றை அடுத்து வரும் நூற்றோசை போல்னு வரும். அதால் இதெல்லாம் நீங்கள் யாராக இருக்கலாம் அப்படி சொல்லி 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 ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ, நீங்களும் அந்த நூற்றோசை போல் சாமிக்கிட்ட வர்றதுக்கு, ஒரு நிழல் மாதிரி வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். இன்னொன்று, சாமியுடைய மனைவி ஒரு பெரிய விஷயம். யாருக்கும் நிறைய பேருக்கு இந்த வரலாறுகளில் சரியாக தெரியாத விஷயம். மாங்கல்யம் எடுக்கலை. சாமி முதல் நாள் வேலைக்கிழமை காலையில் மூச்சு எடுத்து அடக்கிட்டாங்க. மறுநாள் வரைக்கும் வச்சுருது அவங்க குடும்பத்தார் வரணுன்றது தான் வச்சுருக்கிறாங்க. அவங்க குடும்பத்தார் ராமேஸ்வரத்துலேருந்து பாம்பன்லேருந்து வரணும். அவங்க அடியார் யாரோ கார் எதுவுமே இருப்பாங்க, எப்படி ஆயிடுச்சுன்னு வந்திருப்பாங்க. அவங்களும் வந்துட்டு கும்பிட்டுட்டு சாமி உயிரோடு தான் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை இது மனதில் புரிஞ்சிக்கிட்டு அவங்களுக்கும் உணர்ந்து அதை நூற்றோசை அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, மாங்கல்யம் எடுக்காமல் போயிருக்காங்க. இன்றைக்கி வரும் தீர்க்க சுமங்கலி அந்த அம்மா. நம்ம ஒரு சுமங்கலியை கும்பிடணுன்னா நான் போன சுமங்கலியை திருப்திப்படுத்துங்கன்னு நான் சொன்னேன். அது எப்படி நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னு தெரியாது. இந்த மாதிரி ஒரு சுமங்கலி ராமேஸ்வரம் பாம்பனில் இந்த வந்த காளியம்மாள் இங்கே ஒரு வேப்ப மரமாக கூட இருப்பாங்க. இந்த மரத்தில் அதில் ஏதோ ஒரு பலாப் மரமாக கூட இருப்பாங்க. அதனால் நம்ம அந்த அம்மா மனசில் நினச்சி கும்பிட்டோம்னா அந்த அம்மா அனுமதி இது பண்ணும்பொழுது நமக்கு வந்து ஈஸியாக ஆச்சுவாங்க. அவங்க மாங்கல்யம் எடுக்கலைங்கிறது இது நிறைய பேர் வரலாறுல சரியாக கொடுத்துருக்க மாட்டாங்க. இதை நம்ம கூட இந்த ஒரு அடியார் அப்போ வந்து சொல்லுவார், சாமியுடைய மனைவி திருமாங்கல்யம் எடுக்கலை, அதில் இன்னும் சாமி சமாதின்னு சொல்கிறது கூட நீங்கள் என்ன பண்ணணும், உயிரோடு இருக்கார் ஜீவ சமாதி தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி தருவார். அதனால் அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் இதில் நோட்ஸில் வச்சுருந்தேன். அதனால் அந்த சாமியுடைய மனைவி திருமாங்கல்யம் எடுக்கவில்லை. இந்த நீங்கள் வார்த்தையை மைண்டில் போட்டு அந்த அம்மாவை இன்னும் சாமி இன்னும் உயிரோடு தான் இருக்காங்க அப்படிங்கிறத நினச்சிங்க. இன்னும் சாமி சைவ சமய சார்பத்தில் ஒரு சில விஷயம் சொல்லுவார். ஒரு பிரசாதம் இருக்குது, எல்லோரும் போகிறீங்க பிரசாதம் வாங்குறீங்க, இதெல்லாம் என்னதுன்னு சொன்னால் உருவம் இருக்க பிரசாதம், மண் பிரசாதம், சக்கரை பொங்கலா வெண்பொங்கலா தயிர் சாதம் எதுவானால் மண் பிரசாதம். அதுக்கு மேலே என்னது தீர்த்தம் கொடுக்குறாங்க, அது பிரம்மாவது. மண் பிரசாதம்ன்றது பிரம்மாவில் போயிடும். அதுக்கு மேலே என்ன கொடுக்குறாங்க, இன்னொரு பிரசாதம் தீர்த்தம் கொடுக்குறாங்க, அது நீர் பிரசாதம், மண்ணுக்கு பெருசு நீர். அதுக்கு மேலே என்னது சிவன் கோயில் சைவத்திலலாம் விபூதி கொடுக்குறாங்க, அது பஸ்மம், அது நெருப்பு பிரசாதம். அதுக்கு மேலே காற்றில் பிரசாதம் கிடையாது, ஆகாயத்தில் பிரசாதம் கிடையாது. அதில் அக்னி பஸ்மம் தான் பெருசு, அக்னியில் பிரசாதம் வர்றது தான் பெருசு.
இதை நீங்கள் விபூதி இட்டுட்டு தான் எல்லாமே செய்யணும் அப்படின்னு சொல்லுவார். அதனால் இதை நீங்கள் இன்றையிலேருந்து ஞாபகம் வச்சு விபூதி இட்டுக்கிட்டு நீங்கள் எல்லா வேலையும் செய்யுங்க. இன்னொன்று சொல்லுவார் சாமி, திருவலங்கத்திரட்டு 2ல் நம்ம பேசின்னு இருக்கோம். அதில் 96வது பாட்டு, 97வது பாட்டு, 98வது பாட்டு விசேஷமான பாட்டு. 96 ஆசிரியையில் வரும், 96, 97, 98 இந்த 3 விசேஷமான பாட்டு. சாமி இதுக்கெல்லாம் நீங்கள் இந்த ஜோதிடம் கொஞ்சோண்டு தெரிஞ்சிங்கன்னா தான் அது பண்ண முடியும். கொஞ்சம் ஜோதிடம் தெரிஞ்சுக்கிங்க, அது தேவைப்படுது. அதில் என்ன சொல்லுவாருன்னா 98ல் சொல்கிறது என்னது அப்படின்னா 7 நாள் நீங்கள் முருகனை கும்பிடுங்கன்னு. 1 வைகாசி விசாகம் முருகனை கும்பிடுங்க, 2 கந்தசஷ்டி, 3 கார்த்திகை தீபம். இதெல்லாம் நம்ம கும்பிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் அன்றைக்கி ஞாபகமாக அன்றைக்கி வச்சு நீங்கள் சாமி சொன்ன வாக்குன்னு நினச்சி திருவலங்கத்திரட்டில் 98வது பாட்டில் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற வாக்கு நீங்கள் கடைப்பிடிக்கணும். 3 சொல்லியிருக்கேன். 1 வைகாசி விசாகம், 2 கந்தசஷ்டி, 3 கார்த்திகை தீபம், 4 தைப்பூசம், 5 அமாவாசை இல்லாத சிவராத்திரி, 6 பங்குனி உத்திரம். இந்த 6 சொல்லியிருக்கேன். 7வது ஒன்று வரும், அது வெள்ளிக்கிழமை. அது என்னதுன்னா வாரம் வெள்ளிக்கிழமை, 52 வெள்ளிக்கிழமை. இதை கும்பிடுங்கன்னு சாமி எழுதியிருக்கார். திருவலங்கத்திரட்டு 2ல் 98வது பாட்டில் இந்த மாதிரி எழுதியிருக்காரு. அப்போ எல்லா வெள்ளிக்கிழமையும் ஏதாவது ஒரு கோயிலில் பாமசாமி நினச்சி கும்பிடுங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த நாளுக்குள்ளே உங்களால் முடிஞ்சால் விரதம் இருந்தங்க, எப்படி பண்ண முடியுமோ பண்ணிங்க. அடுத்ததாக 96வது பாட்டிலையும் 97வது பாட்டிலையும் ஒரு விஷயம் கொடுக்குறாரு. ஒரு குறிப்பிட்ட நேரம், அது என்னன்னு தெரியல, அது வேதத்தில் இருக்கா பொழுது அதை எடுத்து கொடுத்துருக்குறாரு. இந்த குறிப்பிட்ட நேரத்தில் குளிச்சுட்டு முருகனை கும்பிடணுன்னு கொடுக்குறாரு. இப்படியெல்லாம் ஒரு வழிபாடுகளை நம்ம பாரம்பரியம் பண்ணியிருக்குது. அதுதான் சாமியுடைய அற்புதமான விஷயங்கள். இதுக்கு நீங்கள் சாதாரணமாக தெரிஞ்சிக்கலாம். அதாவது இப்போ ஜோதிடம் கொஞ்சோண்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க. உபயமாதம், சரமாதம், ஸ்திரமாதம் 3 பிரிச்சிங்க. சரம், ஸ்திரம், உபயம்னு பிரிச்சிங்க. வேறு ஒன்றும் ரொம்ப ஈஸியான விஷயம். சரம் அப்படின்னா சித்திரை, ஆடி, சூரியன் எங்கே இருக்கோ அதுதான் அந்த மாதங்க. சூரியன் எங்கே இருக்கோ அதுதான் அந்த மாதம், வேறு ஒன்றுமே இல்லை. எந்த ராசியில் இருக்கோ அதுதான் மேஷம். மேஷத்தில் இருந்தான்னா சித்திரைன்னு அர்த்தம், ரிஷபத்தில் இருந்தால் வைகாசின்னு அர்த்தம், மிதுனத்தில் இருந்தால் ஆணின்னு அர்த்தம். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. சூரியன் எந்த வீட்டில் இருக்காரோ அதான் ஒரு மாதம். அப்படி பார்க்கும் பொழுது அதாவது சித்திரை மாதம், ஐப்பசி மாதம், இந்த மாதத்தில் பிறக்கிறதுக்கு முன்னாடி 8 நாழிகை, பிறந்ததுக்கு அப்புறம் 8 நாழிகை. நம்ம கணக்கு அப்படி தான் வச்சுருக்கிறாங்க. நாழிகைன்னா வேறு ஒன்றும் இல்லை, 24 நிமிஷம் ஒரு நாழிகை, அவ்வளோதான். ஒரு நாழிகைக்கு 24 நிமிடம், 2.5 நாழிகை 1 மணி நேரம். 24, 48, 12, 60 இப்படி எடுத்துங்க. 8 நாழிகை முன்னாடி சித்திரை மாதமும் ஐப்பசி மாதமும் நேர் 7 அப்படின்னு கொடுப்பார். பாட்டு படிச்சின்னா அப்படி தான் வரும். முன் பின் கொடுப்பார். அப்போ மாதம் பிறகுறதுக்கு முன்னாடி 8 நாழிகை, மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி 8 நாழிகை. குளிச்சுட்டு முருகனை கும்பிடணுமா, வேறு ஒன்றும் இல்லை, எந்த மந்திரமும் தேவையில்லை. 8 நாழிகை முன்னாடி குளிச்சுட்டு கும்பிடணும். 8 நாழிகை மாதம் பிறந்து சித்திரை மாதம் பிறக்கும் பொழுது, ஐப்பசி மாதம் பிறக்கும் பொழுது, பிறக்கிற தேதி 1ஆம் தேதி, ஐப்பசி 1, சித்திரை 1ன்னு வருது இல்லைங்களா, அது பார்த்துட்டு கொஞ்சம் பஞ்சாங்கத்தை பார்த்துட்டு எத்தனை மணிக்கு பார்க்குறதுன்னு பார்த்துட்டு முன்னாடி 8 நாழிகை பின்னாடி 8 நாழிகை குளிக்கணும். அது மொத்தம் டோட்டலாக 16 தான் வச்சுருப்பார் சாமி. இது 16 நாழிகை 2ஆக பிரிக்கிறார் இந்த இடத்துல. அடுத்தது என்ன பண்ணுவார், 4 கார்னர் எடுப்பார். அதாவது ஆனி, புரட்டாசி, மார்கழி, பங்குனி, இந்த 4 மாதங்கள் எடுப்பார். இந்த 4 மாதங்களில் என்ன பண்ணியிருப்பார், உபயம்னு பேர் அந்த மாதத்துக்கு.
ஆனால் அவங்க அந்த மாதத்தில் பிறந்தவங்களாம் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணின்னு இருப்பாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. மற்றவங்க யாரோ உதவி பண்ணியிருக்காங்கன்னா ஒன்று அந்த மாதத்தில் இப்போ சூரியனோ சந்திரனோ இருக்கும் அந்த ராசியில். 4 ராசியில் சூரியன் இருந்தாலும் சந்திரன் இருந்தாலும் அவங்க மற்றவங்களுக்கு ஹெல்பிங் டெண்டன்சியில் இருப்பாங்க, மீடியேட்டராக இருப்பாங்க. அவங்க அந்த மாதங்கள் என்னன்னைக்கு பிறக்குதோ 4 மாதம் பொதுவில் 4 மாதங்களை நான் ஜோதிடமாக இது 2 மிக்ஸ் பண்ணுறேன். சாமி மட்டும் எடுத்துடுறேன். முதல்ல இந்த ஆனி மாதம், கார்த்திகை புரட்டாசி மாதம், அடுத்து வர்றது மார்கழி மாதம், அடுத்து பங்குனி மாதம். 4 மாதம் பிறக்கிறதுக்கு முன்னாடி 16 நாழிகை முன்னாடி குளிச்சுட்டு முருகனை கும்பிடணுமா. அது ஒரு வேளை மிட் நைட்டில் வந்தால் கொஞ்சம் முன்னாடி சாயந்தரம் குளிச்சுடுங்க. நாம் ஆனால் நைட்லலாம் கும்பிட்டு இது பண்ணி வீட்டில் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. நான் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் இது மாட்டேன், பயப்பட மாட்டேன், மிரட்ட மாட்டேன். அதில் அவர் கணக்கு கொடுக்குறாரு, நம்ம முன்னாடி சாயந்தரமே முதல்ல சாயந்தரம் குளிச்சிக்க வேண்டியது தான். அதனால் 16 நாழிகையின் போது காலையில் 6 மணிக்கு போகிறதுனா ராத்திரி 12 மணிக்கு குளிக்க முடியாது. அதனால் அதை நீங்கள் ஐடியா பண்ணிக்கிங்க. அது எப்போ பிறக்கும் நாழிகை டைம் டிஃப்ரெண்ட் இருக்குது, அதுக்கு தகுந்த போல் குளிச்சிக்கிங்க. 16 நாழிகை முன்னாடி 4 மாதம், 16 மிச்சம் 6 மாதங்களும் 16 நாழிகை பின்னாடி. இப்போ சித்திரை ஐப்பசி நான் சொல்லிட்டேன். அடுத்து ஆனி புரட்டாசி மார்கழி பங்குனி 4 மாதம் சொல்லிட்டேன். இதில் முன்னாடி குளிக்கணும்னு சொல்லிட்டேன். மிச்சம் 6 மாதங்கள் அந்த மாதம் பிறந்து 16 நாழிகை கழித்து குளிக்கணும். முதல்ல ஒருத்தன் குளித்தா 2வது குளிச்சுட்டு முருகனை கும்பிடணும். மீன்ஸ்னால் ஸ்நானம் பண்ண ஆற்றுல போய் குளிப்பாங்க, கடலில் குளிப்பாங்க. அந்த மாதிரி ஸ்நானம் பண்ணுறதுன்னு ஒரு முறை நம்மளத்தில் இருக்குது. அது பண்ணிவிட்டு முருகனை கும்பிடணும், சூரியனை கும்பிடணும். சூரியனை முருகனாக கும்பிடுவாங்க, முருகனையும் கும்பிடலாம். இது முருகனை கும்பிடணும்னு சாமி எழுதியிருக்காரு. திருவலங்கத்திரட்டு ஆசிரியல் 2ல் இது நம்ம குழுவில் இருக்க அடியார்கள் பண்ணின்னு இருக்காங்க. இதில் நம்ம கூட இருக்க ஒரு அம்மா டைம் கேட்டு போட்டுன்னு இருப்பாங்க. குழுவில் நம்ம கூட இருக்காங்க ஒரு அம்மா, விஜயகுமார்னு ஒரு அம்மா. அந்த மாதிரி டைம் கேட்டு அவங்க சொல்லி கொடுத்துருக்கோம். அதுபடி அந்த அம்மா கரெக்டாக போட்டுன்னு இருப்பாங்க. அதனால் இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை, மனசில் நினைக்கணும். இப்போ வரப்போகுது அடுத்து புரட்டாசி மாதம், எத்தனை மணிக்கு வருதுன்னு பாருங்கள். புரட்டாசி மாதம் முன்னாடி பிறக்கிறதுக்கு முன்னாடி 16 நாழிகை அப்படிங்கிறது 6 மணி நேரம் கிட்டத்தட்ட வரும். 6 மணி நேரம் தாண்டி வரும் ஆச்சுங்களா. 6 மணி நேரம், 6 2 12 6 3 15 6.25 மணி நேரம் முன்னாடி குளிச்சுட்டு சாமி கும்பிடணும். இதான் 16 நாழிகைன்னா 6.25 மணி நேரம், 8 நாழிகைன்னா 3.25 மணி நேரம். அப்படி வச்சுக்கிங்க, வித்தியாசமாக வச்சுங்க. ஏன்னா எல்லா கடிகாரம் ஃபாஸ்ட்டாக ஓடும், ஸ்லோவாக ஓடும். நீங்கள் மனசில் நினைக்கிறது தான் உங்கள் டைம். அதால் ஒரு இடத்துல சூரிய உதயம் முன்பின் மாறுபடுது. அதால் நீங்கள் இப்படி ஒரு வித்தியாசமாக கணக்கு எடுத்துக்கோ. ஒரு டைம் மணியை நீங்கள் எழுதி வச்சிங்கன்னா மணியில் பழகிட்டோம். மணியை நீங்கள் எடுத்துங்க. 96 97 98 இந்த 3 பாட்டில் வரக்கூடிய ஒரு டெக்னிக். இது என்னென்னா பொருள் என்ன, இதில் அர்த்தம் அவங்க சொல்கிறாங்க. பொருள் என்ன, நீங்கள் மனதில் இருக்கக்கூடிய முருகனை அந்த நேரத்தை நினச்சி கும்பிடும் பொழுது உங்களுக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம். அதில் நல்லது நடக்கும்போது அதை கும்பிட போகிறீங்கன்னு அர்த்தம். ரெண்டும் ஒன்று தான். நம்ம நிறைய தேவைகளை வச்சுன்னு இருக்கிறோம். நம்மளுடைய உயிர் எப்படியாவது இறைவன்கிட்ட போகணும், பக்குவப்படணும்னு நினைக்கிறோம். அதை பதப்படுத்துறதுக்கு மாதம் மாத பிறப்பு, வேறு ஒன்றும் இல்லை, மாத பிறப்பு. 12 மாதம் பிறப்பு. அந்த 12 மாதம் பிறப்பை இப்படி பிரிக்கிறாரு. 2 மாதம் முன் பின், சித்திரைக்கும் ஐப்பசிக்கும் முன்னாடி பின்னாடி 3.25 மணி நேரம் 3.25 மணி நேரம். 4 மாதத்துக்கு முன்னாடி ஆனி புரட்டாசி மார்கழி பங்குனி, இது 4 மாதத்துக்கு முன்னாடி அதாவது 6.25 மணி நேரம் முன்னாடி. மற்றதுக்கு பின்னாடி 6.25 மணி நேரம் முன்னாடி. அவ்வளோதான். வைகாசி, ஆடி, ஆவணி, அப்புறம் என்ன வரும், கார்த்திகை, தை, மாசி, இந்த 6 மாதங்களுக்கு பிறந்ததுக்கு பிறகு காலைல ஒரு தரம் குளித்தாலும் 2வது தரம் குளிச்சுட்டு முருகனை கும்பிடணும். இதுதான் நீங்கள் பண்ணணும். இது வேறு ஒன்றுமே பெரிய வேலை கிடையாது. சாதாரணமாக நம்ம வீட்டில் தண்ணி இருக்குது, வீட்டில் குளிக்க போகிறீங்க, முருகனை கும்பிட போகிறீங்க, ஒரு விளக்கேற்ற போகிறீங்க. இது நம்மளால் ஈஸியாக பண்ண முடியும். இது ரொம்ப சுலபமாக பண்ணுற டெக்னிக்கில் இது சுலபமாக இருக்குது. இது முருகனை நினச்சிக்கிட்டே இருக்கீங்க இல்லையா,
அது என்னென்ன சாமி அது எழுதுவார், பக்தி தவம் சிரத்தைன்னு எழுதுவார். எல்லாருக்கும் பக்தி இருக்குது, பக்தி இல்லாத ஆளே ஒருத்தரும் கிடையாது. எங்கே பார்த்தாலும் எல்லார்ட்டும் பக்தி இருக்குது, ஆனால் அவங்க தவம் இருக்க முடியல. இப்போ இதுக்காக நான் சொல்லும் பொழுது புரட்டாசி மாதம் என்றைக்கு வருது அவன் நினச்சினே இருப்பீங்கள்ல, அப்போ தவம் வந்துடும். அப்போ சிரத்தையாக குளிக்கிறீங்கல்ல, அப்போ சிரத்தை வந்துடும். இதான் வேறு ஒன்றும் இல்லை. பக்தி தவம் சிரத்தைங்கிறது என்னென்னா, அந்த தவம்ன்றது மனசு, பக்திங்கிறது எல்லாருக்கும் இருக்குது, உயிரோடு சேர்ந்தது. தவம் என்பது மனம் அதில் நினைக்கிறது, அது சிரத்தைங்கிறது செயல், அதை செய்கிறது. அந்த எண்ணம் சொல் செயல் இதில் 3 அதில் வந்துடுது. அப்போ அது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஈஸியாக காரியம் கூடி போகுது. இதுதான் சாமி வாழ்க்கையில் நிறைய பேருக்கு நடந்திருக்கு. ஒருத்தர் 2 பேர். முத்தம்மைக்கு என்னாச்சு, பக்தி தவம் சிரத்தை. டெய்லி போய் உட்காந்தாங்க திருச்செந்தூரில், அது பக்தி. அதுக்கப்புறம் சிரத்தையாக போனாங்க, அது சிரத்தை. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தவம், அதுக்காக தவம் பண்ணியிருந்தாங்க. தினம் சாயந்தரம் 6 மணிக்கு வருமா போகலாம், 6 மணிக்கு போகலாம், 6 மணிக்கு போகலாம், அது தவம். பக்தி தவம் சிரத்தை 3 இருந்தது. முத்தமைன்னு ஒரு அம்மா இப்படி கருவேப்பிலை மாதிரி பாம்பன் சாமி வரும்பொழுது அந்த அம்மாவும் வந்துடுறாங்க. பாம்பன் சாமி வரலாறு நம்ம 150 வருஷம் கழிச்சும் அந்த அம்மாவை பற்றி பேசுகிறோம். அதே போல் பஞ்சாமிர்தவண்ணன் 2 ஐயர்கள் போய் பாடுறாங்க. அவங்ககிட்ட பக்தி தவம் சிரத்தை 3 இருந்தது. டெய்லி போய் இப்போ 48 நாள் படிக்கிறாங்க, எந்த ஊர்லேருந்தோ போய் படிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு அது இருந்தது. அதே போல் ஒரு ஆச்சாரிக்கு கனவுல வந்து முருகன் சொல்லிட்டார். அவர் காலை கண்டுபிடிச்சி முருகனே அளவு கொடுக்குறாரு, அந்த செருப்பு செஞ்சு கொடுக்குறாரு. அப்போ அவர்கிட்ட என்ன இருக்குது, முருகன் பக்தி இருந்தது, குருவோட அனுகிரகம் அது செய்யணும்னு ஒரு சிரத்தையாக மரமாக எடுத்து வச்சு ரெடி பண்ணி செய்கிறாரு, சிரத்தையாக செய்கிறாரு, கரெக்டாக எதுவுமே நீட்டுறாரு, தவம் பண்ணிட்டு இருக்காரு. அதுதான் அதே போல் தான் அவர் ட்ரெயின் ஏறுறார், ராமேஸ்வரத்தில் ட்ரெயின் ஏறுறாரு. இங்கே பிராட்வேல எங்கே இறங்க போகிறோன்னு அவருக்கு தெரியாது, ரயில்வே ஸ்டேஷனில் இறங்குறாரு. இது என்ன நான் சொல்லியிருக்கேன்னு ஞாபகம் இல்லை. ஆனால் அவர் வந்து அந்த அம்மா கிட்ட பங்காரு அம்மாளுக்கு அந்த பக்தி இருந்தது. கனவுல குருவும் முருகனும் வந்துட்டாங்க, வண்டியில் வந்து இறங்குறாங்க. சிரத்தை இருந்தது, நம்பிக்கை, அது தவம் பண்ணியிருந்தாங்க, சாப்பாடு செய்யணும்னு அதை பொருளெல்லாம் வாங்கி வச்சுக்கின்னு சிரத்தையாக பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் சாமி வந்து குமரவேல் 18/10 அந்த அம்மாவை சிறப்பாக எழுதுகிறார். அந்த அம்மா இல்லைன்னா எனக்கு இந்த உடம்பை கிடையாதுன்றார். அதே போல் ஜோசியருக்கு பக்தி தவம் சிரத்தை இருந்தது. அதனால தான் அவர் 11 நாள் தொடர்ந்து சண்முகோசம் படிக்கிறாரு, பக்தியாக இருக்க படிக்கிறாரு, சிரத்தையாக படிக்கிறாரு, அது தவமாக படிக்கிறார். அதனால தான் அவர் வந்து சாமி பின்னாடியே ஒரு இடம் கிடைக்கிது. அதில் அந்த பக்தி தவம் சிரத்தைங்கிறது நிறைய இருக்குது இந்த மாதிரி. அதனால் நீங்கள் அடியார்கள் பெருமக்கள் நிறைய அதில் நீங்கள் கவனிக்கலாம். எல்லோரும் பக்தி இருக்கும். இப்போ நீங்கள் கேட்குறீங்கன்னா எல்லோரும் பக்தி இருந்தால் கேட்குறீங்க. இதை நீங்கள் எல்லாருக்கும் கம்யூனிகேஷன் பண்ணி அவங்ககிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா அது தவம். அதுக்கப்புறம் அதை நீங்கள் சிரத்தையாக நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா, ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு வெற்றி, சிரத்தை. அதில் பக்தியும் தவமும் இருந்து சிரத்தை இருந்ததுனாலே இந்த நான் சொல்லக்கூடிய இந்த 98 திருவலங்கத்திரட்டாவதை சொல்லிட்டார்ல, உன்னுடைய உன்னுடைய அறியாமையும் உன்னுடைய வறுமையும் போயிடுங்கிறார்ல. அப்போ அந்த பாட்டை நீங்கள் படிக்கலை, அந்த பாட்டிலேருந்து ஒரு அர்த்தத்தை சொல்கிறேன், அதை நீங்கள் ப்ராக்டிக்கல் பண்ணுறீங்க. அப்போ உங்களுக்கு அது நடந்தாகணுமில்ல, உங்களுடைய விலங்கு உடையும் இல்லை. 2ஆம் காண்டம் பார், உன் விலங்கை தரித்து விடுன்னு சொன்னார். அப்போ நடக்கணும் இல்லை. அது ஒரு குரு காணிக்கை வச்சுட்டு நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதோ ஒரு தர்மங்களை நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கனாலே அது சாதாரண நடந்துடும். அதனால் நீங்கள் இதை வந்து இன்னையிலேருந்து அதை போல் நீங்கள் பண்ணுறதுக்கு பார்க்கணும். அதே போல் பக்தி தவம் சிரத்தைன்னு சொல்லும் பொழுது இன்னொன்று சொல்லலாம். நம்ம முன்னோர்கள் பாம்பன் சாமி வாழ்ந்தார், பாம்பன் சாமியில் வாழ்ந்தார். அவர் கூட நிறைய பேர் அவங்க கண்ணுக்கு தெரியாமல் ஒருத்தரும் ஒரு நூலை பாதுகாத்து கொண்டு வந்திருக்காங்க. சாமி துறவி அவர் எழுதி போயிட்டே இருக்கிறார். அதுக்கப்புறம் அச்சிடணும், ப்ரூஃப் பார்க்கணும், அது இது பண்ணணும், கம்யூனிகேஷன் பண்ண கொடுக்கணும். அதுக்கப்புறம் கொடுக்குறாரு. அப்படியே கொடுத்துன்னு வரும்பொழுது இப்போ இந்த திருப்பாவெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வருத்தமாக இருக்கும். சாமி எழுதின 1919 வெளியிடுறாரு. இன்றைக்கி வரைக்கும் எவ்வளோ வந்திருக்குன்னா 2200 பாட்டு தான் புக்கு தான் வந்திருக்கும். முதல்ல 500 புக்கை போடுறாங்க. 1919 500 புக்கு பிடிச்சவனு படித்தவனும் காணாமல் போயிட்டான். அடுத்து 150 புக்கு போடுறாங்க, அவனும் காணாமல் போயிட்டான். அதுக்கப்புறம் 3வது 74 ஒரு 1000 புக்கு போடுறாங்க.
ஆச்சுங்களா. அடுத்தது ஒரு ஒரு 500 புக்கு போடுறாங்க 74ல். 1100 ஆச்சு, 150 ஆச்சு. அப்புறம் 2000ல் இந்த அர்த்தத்தோட சபாரத்தின அர்த்தத்தோட ஒரு 1000 புக்கு போட்டிருக்காங்க. இப்போ 200 புக்கு தான் போட்டிருக்காங்க. டோட்டலாகவே 2300 புக்குகளில் தான் இந்த திருப்பா என்கிற புத்தகம் வந்துருக்குது. 150, 120, 130 வருஷத்தில், 110 வருஷம், 2019 1919லேருந்து 2025 வரைக்கும் 106 வருஷத்தில் 2000 புக்கு தான் வந்துருக்குது. அப்படின்னா அதில் இன்றைக்கி உயிரோடு இருக்கவங்க எவ்வளோ பேருன்னா இன்றைக்கி ஒரு 50-100 பேர் தான் புக்கு கையில் வச்சுருப்பான். இந்த புத்தகமே சரியாக தொட்டு கூட பார்க்கல. இதை வாங்கணும் படித்து சரியாக பார்க்கல. இதை படிச்சுருந்தீங்கன்னா அதில் அவர் எஸ்பி சபாரத்ன சொல்கிறாரு, இந்த புத்தகத்தில் 93ஆம் பதிகத்துக்கு மேலே சிவன் தலையிலேருந்து வரக்கூடிய ஆகமங்கள் இருக்குது இல்லைங்களா, அந்த 18 ஆகமும் அதில் இருக்குதுன்னு கொடுக்குறாரு. இப்போ நான் சொன்ன 4 முகம் சொன்னேன். கிழக்கு முகம், வடக்கு முகம், தெற்கு முகம், மேற்கு முகம், இதெல்லாம் வேதங்கள் வந்து ரிக் வேதம், யஜுர்வேதம், சாம வேதம் வந்துச்சுன்னு சொல்கிறேன். சாமி சொல்கிறாரு, அதை சொல்லியிருக்கிறேன். சிவனுடைய ஈசான்ய முகத்துலேருந்து ஆகமம் வந்தது. ஆகமம்னா என்னதுன்னா இந்த வேதங்களுக்கு விளக்கம். ஒரு சமயத்துக்கு சண்டை போட்டுருக்காங்க, வேதம் பெருசு ஆகமம் பெருசு சண்டை போட்டுன்னு வந்துருக்காங்க. வேதத்துக்கு ஒரு முடிவான ஒரு விளக்கம் வேணும்னா அது ஆகமத்தில் தான் கிடைக்கும். சாமி அதைத்தான் எழுதுகிறார், ஆகமத்தில் தான் கிடைக்குது. ஆகமக்காரர்களை வேதக்காரர்கள் இவங்களும் அவங்கள முரண்படுறாங்க, இது படிக்கிறாங்க, புரியாமல் அப்படி பண்ணிக்குவாங்க. அது அவங்களுடைய செயல்பாடுகள். ஆனால் அதுவும் இப்படி வரும், இது இப்படி வரும். ஒரு சக்கரத்தை இப்படி போட்டிங்கன்னா மேலே சூரியன் இருக்கும். வேதத்தின்படி நீ வந்தாலும் ஆகமத்தின்படி வந்தாலும் நீ இடையில கடைசியாக போய் சேர்றது இறைவன்கிட்ட மோட்சமே. வேதத்தையே ஒருத்தன் ஃபாலோ பண்ணியிருக்கான், ஆகமத்தை ஒருத்தன் ஃபாலோ பண்ணியிருக்கான். ஈசான்ய முகத்திலேருந்து 5வது முகத்திலேருந்து மேல் நோக்கிய முகத்திலேருந்து வர்றது ஆகமம். அது 18 ஆகமும் இருக்குது. அந்த 18 ஆகமும் இந்த திருப்பாவில் 93வது பாட்டிலேருந்து 108ஆம் பாட்டுக்குள்ளே 18 வருது அப்படின்னு எழுதுகிறார். அந்த அர்த்தங்களை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சோண்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு, இப்போ நான் சொன்னது அதில் ஒரு பாட்டுக்கு அர்த்தம் 96வது பாட்டில் ஒரு பாட்டுக்கு அர்த்தம். அந்த துவிதநாக பந்தத்துக்கு நீங்கள் சொல்லும் பொழுது நீங்கள் ஒரு 10 தரம் எழுதி கேட்டு மனப்பாடம் பண்ணின்னு பார்த்தா அது உங்களுக்கு அந்த ஓங்காரம்னா என்னதுன்றது உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா, அந்த ஒரு வேளை அதை கொடுக்கும்பொழுது வந்துடுச்சுன்னா அதெல்லாம் நீங்கள் எழுதினீங்கனாலே உங்கள் வீட்டில் நாக்கு ஒட்டும். நான் இது படிக்கும் பொழுதுலாம் யார் பேசினாலும் அவங்க பேச முடிச்சு பார்த்துட்டு இருப்பேன். என்ன அது மாதிரி வரும். அதில் வந்து அந்த மாதிரி ஒரு அமைப்பு அதில் நூலில் இருக்குது. எல்லா நூலுமே அப்படி தான் இருக்கும். தகரால ரகசியம் படித்தாலும் அப்படி தான், பரிபூர்ணாத போதம் படித்தாலும் அப்படி தான், திருவிளங்க திரட்டு 2 படிச்சினாலும் அப்படி தான். அது விளக்கங்களும் போட்டாச்சு உங்களுக்கு. அதுவும் உங்களுக்கு விளக்கங்களும் பாட்டும் பாடலும் இசையோடவும் உங்களுக்கு இசைத்தமிழும் கிடைக்கும். நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா அது பென்ட்ரைவோ எப்படியா உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம், காப்பி பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் உட்காந்து அது நீங்கள் ப்ராக்டிஸ் பக்தியாக உட்காந்து நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோ அற்புதமான ஒரு விஷயங்கள் சிவனுடைய ஆகமங்களை இந்த சாமியுடைய நூல்கள் மூலமாக நம்ம உணர்ந்து கொண்டு ஒரு இதையும் நீங்கள் தனித்தனியாக எடுக்கலாம். எப்படிலாம் வருது, இந்த உடம்பு எப்படி வருது, நம்ம எப்படி வரோம், நம்ம சுவாசம் எப்படி வருது, நம்ம மூச்சு எப்படி வருது, இப்படிலாம் அதில் வருது. அதனால் நம்ம முதல்ல பக்திக்கு வரணும், அது எல்லோரும் இருக்கிறோம். தவம் பண்ணணும், 2வது பண்ணணும், 3வது சிரத்தியாக இருக்கணும். இதுதான் சாமிக்கிட்ட வர்றதுக்கு நெறி. இதில் வந்து இந்த பெரியவங்க சொன்ன பாருங்கள், நிறைய நூல். ஒரு சபைன்னு சாமி ஏன் உருவாக்குனார் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவ்வளோ பேர்களும் ஒருத்தர் உழைப்பும் அற்புதமான உழைப்பாக இருக்குது.